தேர்தல் ஆணையம் மீதான ராகுலின் 10 குற்றச்சாட்டுகள் என்ன? இன்னும் விடை தெரியாத கேள்விகள். இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றியிருப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். செய்தியாளர் சந்திப்பில் இதனை விளக்கிய ராகுல் காந்தி தேர்தல்களில் வாக்குத் திருட்டு நடப்பதாகவும் கூறியிருந்தார். அதிலிருந்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ள கேள்விகள் என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு முன் நமது சுட சுட நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஐ அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது சரமாரியாக குற்றம் சாட்டிய 10 கேள்விகள் என்ன? தேர்தல் நடைமுறை ஏன் மாதக்கணக்கில் பல்வேறு கட்டங்களாக நீடிக்கிறது? தேர்தல் அட்டவணை ஏன் திடீரென மாற்றப்படுகிறது? வாக்காளர் எண்ணிக்கை ஏன் திடீரென அதிகரிக்கிறது? உதாரணமாக, மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளை விடவும் அதிகம். தேர்தல் ஆணையம் ஏன் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்க மறுக்கிறது? பட்டியல்கள் இயந்திரத்தால் வாசிக்க முடியாத வடிவத்தில் ஏன் வழங்கப்படுகின்றன? தேர்தல் ஆணையத்திடம் டிஜிட்டல் தரவுகள் இருந்தால் அவர்கள் ஏன் போலி வாக்காளர்கள் மற்றும் முகவரிகளை கண்டுபிடிக்கவில்லை? 70 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர் ஒருவர் எவ்வாறு படிவமாறு மூலம் ஒரே ஆண்டில் இருமுறை பதிவு செய்து இருமுறை வாக்களிக்க முடியும்? ஒரு சிறிய கட்டடத்தை முகவரியாக கொண்டு எவ்வாறு 80 பேர் வாக்காளராக பதிவு செய்திருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் 45 நாட்கள் முடிந்தவுடன் சிசிடிவி மற்றும் வாக்குச்சாவடி மையங்களின் காணொளிகளை ஏன் அளிக்கிறது? அவற்றை சேமித்து வைக்க வசதிகள் உள்ளபோது ஏன் அளிக்க வேண்டும்? சிசிடிவி காட்சிகளை பெறுவதற்கான விதிகள் ஏன் மாற்றப்பட்டன? மகாராஷ்டிராவில் 5 மாதங்களில் 41 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதன் பின்னணி என்ன? தேர்தல் ஆணையம் ஏன் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தீவிரமான குற்றச்சாட்டுகளின் மீது விரிவாக விளக்கம் கொடுக்கவில்லை? டிஜிட்டல் வாக்காளர்கள் பட்டியல் மற்றும் சிசிடிவி தரவுகள் வழங்க மறுப்பதன் மூலம் தேர்தல் ஆணையம் மக்களை தவறாக வழிநடத்த பார்க்கிறதா என்று அவர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது.